Hello everyone, this is Prashant. So I've got another comment from Karthik. Karthik என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, பிரதர் எனக்கு சில விஷயத்தில் பதட்டம் அதிகமாக இருக்குது, அதை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணி எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்ட்டு கார்த்திக் கேட்டிருக்காரு. ஸோ கார்த்திக், ஐ எம் கிரியேட்டிங் திஸ் வீடியோ ஃபார் யூ. So Karthik, nervousness அப்படின்றது it's a common thing. If you are a human being, then you will definitely get nervous at certain situations. So நான் நர்வஸே ஆகக்கூடாது, எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நான் வந்து கூலாக காமாக எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் நர்வஸ் ஆகாமல் நான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஸோ இஃப் யூ ஆர் அ ஹியூமன் பீயிங், தென் you will definitely get nervous at certain situations. அது வந்து it's a normal thing தான். ஸோ நீங்கள் நர்வஸே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா தென் அது ஒரு ரோபோட்டால் மட்டும்தான் அது சாத்தியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இருந்திருக்காது. ஸோ நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நர்வஸ்னஸ் இருக்க தான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்டேஜில் போய் நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நர்வஸ்னஸ் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் அதில் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு இல்லை. ஸோ நீங்கள் ஸ்டேஜில் போய் பேசும்போது கண்டிப்பாக அந்த நர்வஸ்னஸ் இருக்கும். அந்த கையெல்லாம் வெட் ஆகிறது, ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக துடிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இட்ஸ் அ நார்மல் திங். ஸோ வி ஹியூமன் பீயிங்ஸ் இந்த மாதிரி நர்வஸ்னஸ்லாம் நம்ம ஃபீல் பண்ணால் தான் இட் இஸ் அ சைன் தட் வி ஆர் லிவிங் அண்ட் வி ஆர் அலைவ். ஸோ நம்ம ஒரு விஷயத்த புதுசாக ட்ரை பண்ணும்போது அந்த நர்வஸ்னஸ் வர்றது சாதாரணமான விஷயம் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு நர்வஸ்னஸே இல்லாமல் லைஃப்பில் எந்த ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் எந்த ஒரு பதட்டமே இல்லாமல் கிரவுண்டட்னஸோட காமாக நீங்கள் டீல் பண்ணணும்னா கண்டிப்பாக அது ஒரு ரோபோட், ஒரு மெஷினால் தான் கண்டிப்பாக முடியும். ஸோ இந்த நர்வஸ்னஸை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ I'll just give my suggestion for this. Let's take for an example. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணுகிட்ட போய் நீங்கள் பேசணுன்னா உங்களுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குன்னா, ஸோ யூ ஹாவ் டு பர்பஸ்ஃபுல்லி புஷ் யுவர் செல்ஃப் அவுட் சைட் த கம்ஃபர்ட் ஜோன். அதாவது நம்ம எப்போவுமே நம்ம கம்ஃபர்டான இடத்துல இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக அந்த நர்வஸ்னஸ் வரவே வராது. ஏன்னா நமக்குள்ளே ஒரு ஃபீல் இருக்கும், நம்ம செக்யூர்டாக இருக்கோம், நம்ம சேஃபாக இருக்கோம், எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை அப்படின்னு நமக்குள்ளே அந்த ஃபீல் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு நர்வஸ்னஸுமே இருக்காது. அந்த கம்ஃபர்ட் ஜோனை நம்ம தாண்டி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கண்டிப்பாக அந்த நர்வஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகிடும். கையெல்லாம் வேர்க்கிறது, ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக அடிக்கிறது, அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன பேச போகிறோம் அப்படின்னு அதை பற்றி யோசிச்சு நம்ம நர்வஸ் ஆகி நம்ம கண்டிப்பாக சில விஷயங்களை சொதப்பிடுவோம். அது ஸ்டேஜ் ஃபியர், அது ஒரு பப்ளிக் ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு நம்ம பேசணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசுகிறதாகட்டும். ஸோ இதுக்கெல்லாமே காரணம் நமக்கு ஒரு விஷயத்தில் அனுபவம் இல்லாத போது இந்த நர்வஸ்னஸ் கிரியேட் ஆகுது. இட்ஸ் அ நார்மல் திங். அதை நீங்கள் சால்வ் பண்ணணும்னா யூ ஹாவ் டு டூ இட் பர்பஸ்ஃபுல்லி. அதுதான் நான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் முன்னாடியே சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி நீங்கள் வந்து ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசணும்னு நினைக்கும் போது அந்த நர்வஸ்னஸ் வருது அப்படின்னா நீங்கள் இதை நீங்கள் வாண்டடாக அடிக்கடி செய்ய தான் அந்த நர்வஸ்னஸ் உங்ககிட்ட விலகி போகும். ஸோ அப்ரோச்சிங் அ கேர்ள் கேன் கிரியேட் நர்வஸ்னஸ் இன் யூ. இதை நீங்கள் வாண்டடாக பர்பஸ்ஃபுல்லாக நீங்கள் செய்யலாம். இப்போ ஒரு பொண்ணுகிட்ட நீங்கள் போய் பேசும்போது நர்வஸ்னஸாக இருக்குன்னா நீங்கள் இதை வந்து ஒரு ப்ராக்டிஸாக அடிக்கடி நீங்கள் செய்யணும். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட நீங்கள் போய் பேசி
நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கலாம். இந்த மாதிரி 2-3 டைம் நீங்கள் அடிக்கடி கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா then you will become comfortable in the place of discomfort. So that is the place where you will not be nervous. So nervousness நம்ம கம்ப்ளீட்டாக போகணும்னா we will have to practice to become comfortable in the place of discomfort. So that is the only solution to stop getting nervous. ஸோ இது எந்த ஒரு நர்வஸ்னஸாக இருக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தது வந்து ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசுறது ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்தேன். இல்லை ஒரு பப்ளிக் ப்ரெசன்டேஷனாக இருக்கலாம். அதுக்கும் இஃப் யூ ஆர் கெட்டிங் நர்வஸ் whenever you get an opportunity to go and talk in front of a crowd, நீங்கள் வந்து இது பர்பஸ்ஃபுல்லாக ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நம்மளை வாண்டடாக ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் இருக்க ஒரு ஜாப் நேச்சரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். யூ கேன் try and get into a job of lecturing. ஏன்னா லெக்சரிங் போனால் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நின்று பேசணும். நீங்கள் அடிக்கடி தினமும் அதை பேச உங்களோட நர்வஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். உங்களோட மைண்ட் வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களோட நர்வஸ்னஸ் அப்படியே குறைஞ்சி ஸோ you will start dealing with that situation without any nervousness. So this is the only situation, this is the only solution and suggestion from my end. அது எந்த ஒரு சிச்சுவேஷனாக வேணால் இருக்கலாம். நான் 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு இடத்துல நீங்கள் நர்வஸாக இருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் பர்டிகுலராக சொல்ல, பட் இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் எந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு வேணால் அப்ளை பண்ணலாம். தட் இஸ் putting ourselves purposefully into a place of discomfort and trying to get comfortable in the place of discomfort. So இதுதான் ஒரே சொல்யூஷன். இதுதான் எனக்கு சரிப்பட்ட ஒரு விஷயம். ஸோ நர்வஸ் ஆகிறது அப்படின்றது இட்ஸ் அ காமன் திங். ஆரம்பத்தில் எந்த ஒரு எக்ஸ்பர்ட் ஆகட்டும், எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் புதுசாக செய்யும் போது அவங்க நர்வஸாக இருப்பாங்க. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இட். இட்ஸ் அ நார்மல் திங். ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்தால் கண்டிப்பாக அந்த நர்வஸ்னஸ்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு transform yourself from being a nervous person into a person who never gets nervous, அது எந்த சிச்சுவேஷனாக இருக்கலாம், நீங்கள் இந்த சின்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா you can control and you can overcome the nervousness. So I think I have said what I have to say, Karthik. So இந்த சின்ன ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு you can give a comment below this video in the suggestion work out ஆச்சுன்னா. So because I have tried personally this step in my life and இது என்னோட நிறைய விஷயங்களை நான் நர்வஸாக இருக்கும் போது இந்த விஷயம் நான் ட்ரை பண்ணுவேன். it definitely helps me. ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா you can give a comment below this video and I'm done with my video. All the best.